சிறப்பு விருந்தினர்களே, எங்களுக்கு உண்மையே உற்சாகத்தை தரக்கூடிய அற்புதமான மனிதர்கள் இவர். இன்றைய நிகழ்விலே நம்மிடையே சிறப்பு விருந்தினர்களாக நம் அழைப்பை ஏற்று இங்கு பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய பொற்கை பாண்டியன் ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளோட பலத்த கைத்தட்டலை கொடுக்கலாம். விழா இனிதே துவங்குகிறது. இன்றைய நிகழ்வில் முதலாவதாக இறைவணக்க பாடலோடு நாம் ஆரம்பிப்போம். இறைவணக்க பாடலை பாடுவதற்காக நம்மிடையே பானுப்பிரியா அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு நாமளே கைத்தட்டல் கொடுத்துருக்கோம். மங்களத்து நாயகனே மன்னாலும் முதலிறைவா பொங்குதன வயிற்றோடே பொற்புடைய ரத்தினமே சங்கரன தருமதா சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குல விளக்கே என்மணிய கணபதியே இன்றெடுத்த இப்படியும் இனிதவளரும் எப்படியும் நன்மனையே சண்முகனா தன்னுடைய நீ எடுத்து எம்மணியை உணர்மணியா எடுத்தாண்டு என்னை காக்க பொன்வயிற்று கணபதியே போற்றுகின்றோம் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டும் ஆனந்த வாழ்க்கை வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டும் ஆனந்த வாழ்க்கை வேண்டும் நட்பொருள் குவித வேண்டும் நலமெல்லாம் பெருக வேண்டும் கற்பகமும் இதென்ன வளர்ச்சியமே திருக்கை சென்று ஒப்பகள் பணிந்து வாரி பொய்யில்லை கண்ட உண்மை வாய்ப்புக்குள்ள இருக்கும் கவிஞருக்கு இணைந்த மாணவியர்களுடன் கவிஞர் திரு மாணிக்கமாறன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக நன்றி. எங்களுடைய கவிஞர் குழுமத்தின் நிறுவனர் திரு சு. மாணிக்கம் ஐயா அவர்களை உங்களிடையே அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம். சு. மாணிக்கம் ஐயா அவர்கள் உண்மையிலே ரொம்ப சிறப்பா ரொம்ப அளப்பரிய செயல்களை செய்து இது நம்மளோட மாமதுரையில் நடக்கக்கூடிய நாட்நாள் 3வது நிகழ்வு. முதல் நிகழ்வு கும்பகோணத்தில் நம்ம ரொம்ப சிறப்பா செஞ்சோம். 2வது நிகழ்வு நம்ம தூத்துக்குடியில ரொம்ப பிரமாண்டமா பண்ணோம். நம்மளோட மாமதுரையில இது 3வது நிகழ்வு. ஸோ எல்லாருமே ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து அவங்களுக்கும் நம்மளோட நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம்.
எழுதுனது தமிழ்தாய் வாழ்த்தோடு நாம் ஆரம்பிப்போம். நீராறும் கடலுடுத்த நிலமடர்ந்த எழிலொழுகும் நீராறும் கடலுடுத்த நிலமடர்ந்த எழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் எத்தனமும் அதிசிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அணிதுலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை சிறப்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தற்போது கவிநிலவ குழுமத்தில் நிறுவனர் சு. மாணிக்கம் ஐயா அவர்கள் வரவேற்புரை நல்க இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கவிநிலவு என்னும் ஒரு ஒற்றை சொல்லின் மூலம் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு மூலையில் தொடங்கப்பட்ட ஒரு இணைய வானொலி, ஏதோ 1000 வானொலிகளில் நம்மளும் வானொலி ஏதோ தொடங்கலாம் முடிச்சோம் அப்படிங்கிற எண்ணத்தில் அதை தொடங்காம தமிழையும் கலையையும் வளர்க்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் கலையோடு விளையாடு என்ற பெயரை கும்பகோணத்தில் நடந்த முதல் நிகழ்வில் சுட்டி மிக அழகாக கும்பகோணத்திலும் போன மாதம் தூத்துக்குடியிலும் மிக பிரமாண்ட நிகழ்வை நடத்தினோம். ஒவ்வொரு நிகழ்விலும் புதுமையாக ஏதாவது சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த நிகழ்விலே மல்லர் கம்பம் என்னும் தமிழர்களின் அரிய வகை கலையை நிகழ்த்தி காட்டுவதற்கு மதுரையில் உள்ள ரமேஷ் குழுவினர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதைவிட ஒரு குறிப்பிட்ட 15 நாட்களில் கவிநிலவு விருதுகள் அப்படி என்ற ஒன்றை நம்மை நடத்தினால் இந்த நிகழ்வுக்கு ஏதோ உந்து சக்தியாக இருக்கும் அப்படி என்ற நோக்கத்தில் 15 நாட்களில் 55 பேருக்கான விருதுகளை நாம் கொடுக்க போகிறோம் என்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பொருளாதார ரீதியாக ₹1 என்றால் கூட இந்த நிகழ்வுக்கு அது ஒரு சப்போர்ட்டாக இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையிலே இந்த விருது கொடுப்பது என்பது நம்ம பண நோக்கத்திற்காக இல்லை. இந்த நிகழ்விலே தமிழகத்தின் அனைத்து பகுதியில் உள்ள பல்துறை திறமையாளர்களும் கலந்து கொண்டு நமது இந்த நிகழ்வை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒற்றை நோக்கமே நமது அன்பான அழைப்பை ஏற்று அதிகாலை பொழுதிலே அருமை ஐயா தமிழ் திரு பொற்கை பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் என் அன்பான வணக்கம். அவருடன் கூடவே வந்திருக்கும் என் அருமை சகோதரர் ஈஸ்வர ராஜா ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கம். அவரை நம்ம சித்தார்த்த ஐயா ஒரு நிகழ்வு தான் முதல்ல பார்த்திருந்தேன். தமிழோட அழகா அருமையான படைப்புகளை அந்த பேசுற 2 நிமிஷத்துல கவிதை அழகா அருமையா சொன்னாரு. அப்பவே வியந்து பார்த்தவன் நான் அந்த நிகழ்வுல. அது போல கும்பகோணத்திலிருந்து நமது அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் வெண்ணிலா காமராஜ் அவர்களையும் இங்கே அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறேன். கவியரங்கம் இந்த நிகழ்வில் வைக்கவா வேண்டாமா என்று குழம்பி போயிருந்த நேரத்திலே கவியரங்கம் கட்டாயம் வைத்தாக வேண்டும், சங்கம் வைத்த மதுரையிலே கவியரங்கம் இல்லையா என்று சண்டைக்கு வந்தவர் இங்கு இல்லை. இன்னொரு நிகழ்வை சென்றுவிட்டார். யார் என்றால் கம்யூனிட்டி கண்ணனையா. மதுரையிலே கவியரங்கம் இல்லையா அப்படின்னு மதுரையில் ஒரு கவியரங்கம் வைப்போம், ஒரு 10 பேரை வைத்து வைப்போம் அப்படின்னு நினைத்தோம். இன்று அது 30 தாண்டி 35 இரு அமர்வுகளாக
நம்முடைய சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பொற்கை பாண்டியன் ஐயா அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம். எங்களின் அழைப்பை ஏற்று இந்த இனிய விழாவுக்கு வந்ததற்கு மிக்க நன்றி ஐயா. தற்போது நம்மிடையே வருகை புரிந்துள்ள வெண்ணிலா அவர்களையும் அன்போடு மேடை அழைக்கிறோம். கல்பனா அவர்களையும் அன்போடு மேடை அழைக்கிறோம். திருமதி கல்பனா அவர்களையும் அன்போடு மேடை பாடுவதற்காக நம்முடைய சென்னை வருவதற்காக லிங்கசல் அவர்களை அழைக்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்களா தமிழ் சங்கே வருகிறது. Yeah.
இந்த பாடல் நிகழ்ச்சி அப்படின்றது நம்ம உள்ளத்துக்கே நேரடியா பேசக்கூடிய ஒரு கலை அப்படின்னு தான் சொல்லணும். இத்தனை ஒரு சிறப்பு வாய்ந்த குரல், அருமையான வரிகள் நான் சொன்னேன் இல்லையா, இசையை கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது. அதனாலதான் மறுபடியும் ஒரு பாடல் சொல்லி நம்மளே கேட்டாங்க. மிக்க நன்றி. நிகழ்வில் அடுத்தபடியாக நம்மிடையே இப்ப வரவேற்புரை நடனம் ஆற்றுவதற்காக வருகை புரிந்துள்ள அந்த குழந்தை அன்போடு